நியூஸ் பேப்பரை பார்த்தா வெப்சைட் லேஅவுட் புரியும்னு சொன்னா நம்புவீங்களா? HTML divனா என்னன்னா ஒரு கண்டெய்னர். அது கண்டென்ட்டை குரூப் பண்ணும். நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன், ஸ்போர்ட்ஸ், சினிமான்னு செக்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த ஒவ்வொரு செக்ஷனும் ஒரு div. ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் எடுத்தா அதுக்குள்ள நிறைய நியூஸ் இருக்கும். அதே மாதிரி divக்குள்ள ஹெட்டிங், பேராகிராஃப் எல்லாம் இருக்கும். div ஒரு பிளாக் எலிமெண்ட். அது எப்பவுமே ஃபுல் விட்த் எடுக்கும். புது லைன்ல ஸ்டார்ட் ஆகும். ஒரு நியூஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் நியூஸ் கீழே வரும்ல, அதுதான் div பிஹேவியர். நியூஸ் பேப்பர்ல காலம்ஸ் சைட் பை சைட் வரும்ல, அதை HTML அச்சீவ் பண்ண டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஃப்ளோட், ஓல்ட் மெத்தட். முன்னாடி டெவலப்பர்ஸ் நியூஸ் பேப்பர் மாதிரி காலம்ஸ் கிரியேட் பண்ண ஃப்ளோட் யூஸ் பண்ணுவாங்க. கண்டென்ட்டை லெஃப்ட் சைட்ல புஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் காலம் பக்கத்துல வரும். இன்லைன்-Block. அப்புறம் div பிளாக்ல இருந்து இன்லைன்-Blockஆ மாத்தினா அது புது லைனுக்கு போகாம பக்கத்துல வரும். சிம்பிளா சொல்லணும்னா வேர்ட்ஸ் சென்டென்ஸ்ல சைட் பை சைட் வரது மாதிரி. ஃப்ளெக்ஸ், ரொம்ப ஈஸியா காலம்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம், கேப் கண்ட்ரோல் பண்ணலாம், ரெஸ்பான்சிவா மாத்தலாம். கிரிட், எக்ஸாக்ட் நியூஸ் பேப்பர் மாதிரி ரோஸ் பிளஸ் காலம்ஸ் ப்ரிசைஸா கண்ட்ரோல் பண்ண கிரிட் யூஸ் பண்ணுவோம். இதுதான் பெஸ்ட் when you want perfect structure. Follow and subscribe Zia EdTech for more updates.